தேர்தல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்களோட பரிச்சயப்பட்டவன். வெற்றி தோல்வி பத்தி எல்லாம் இல்லை. பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டோம், பொது சேவைக்குன்னு வந்துட்டோம். அது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செஞ்சா அது சேவையே கிடையாது. ஒரு 70% ஸ்டாஃப்ஸோடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவை நான் எடுத்துக்கிறேன், அவங்களுடைய மெடிக்கல் செலவை நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி என்னால் இயன்ற அளவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. தொகுதி எனக்கு புதுசு, மக்கள் பரிச்சயம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. எல்லாருக்குமே எனக்கு தெரியும், ஆனா அரசியல்வாதியா தெரியாது. பிரதான விவசாயமான 3 பொருட்களையும் வாங்கி ஏற்றுமதி பண்றவன் நான். அதனால தொகுதிக்குள்ள இருக்கிற 90% விவசாயிகள் என் கூட தொடர்புல தான் இருக்காங்க. நான் தான் இதுன்னு சொல்றதுக்கான முகத்தை காட்டிட்டா போதும். அவ்வளவுதான். எதிர்பார்ப்புகளை முடிஞ்ச அளவுக்கு என்னால் பூர்த்தி செஞ்சுட்டு தான் இருக்கோம். பதவியில் இருந்தாலும் இல்லையானாலும் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ பதவின்னு வந்தால் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்வோங்கிற நம்பிக்கை தான் நான் வழிய. எந்த இடத்துலையும் என்னுடைய சேவைகள் குறையாது. திராவிட இயக்கம்ங்கிற வேறே மொழிக் கொள்கையினாலையும் சமூக நீதியினாலையும் கட்டமைக்கப்பட்டது. எந்த குலத்தை சேர்ந்தவங்க அந்த தொழிலுக்கு போனால் சப்சிடி கொடுத்தாங்க. திராவிட இயக்க கொள்கையுடைய அடிப்படையவே ஆட்டி பார்க்கறதுக்கு வர்றாங்க டெல்லிக்காரங்க. அதை நாங்கள் எந்த காலத்திலையும் அனுமதிக்க மாட்டோம், விடவும். திமுகல இருந்து நாங்கள் பிரிஞ்சு வந்து 1998 வாஜ்பாயோட கூட்டணி வைக்கும்போது திமுக இந்த கூட்டணியில் இருந்தது. கலைஞர் எங்கள் பொதுச் செயலாளரை அவர் வேற ஆள் இல்லை, திமுக தான் வாங்க, டிஎம்கே தான் வாங்க அப்படின்னாரு. ரெண்டும் வேறு வேறு முகங்களாக இருக்கலாம், அதனால் ரெண்டும் ஒன்று தான். எங்கள் தலைவர் தான் உண்மையான திராவிட இயக்கத்துடைய போர்வாள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இதுக்கு அனுமதிச்சுட்டாருங்கிற ஒரு பேர் வரக்கூடாது. மற்ற திராவிட இயக்கங்கள் அவங்களோட இருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் தடுக்கணும்னா வேற வழியே இல்லை. சில சமரசங்களை செஞ்சுதான் ஆகும். கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகள் இந்த தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? கடைசி கடைக்கோடியில் இருக்கிற லேடிஸும் வராங்கன்னா அந்த 1000 ரூபா பணம் வாங்கினது தான். அதுக்கு மெயின் காரணம் மகளிர் உரிமை தொகை தான். அது கடைசியாக 5000 ரொம்ப ரீச் ஆயிடும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வர்சஸ் தாவேக அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு தான் பார்க்குறோம். 1027 வேட்பாளர்கள் போட்டி போட்ட தொகுதி இருக்கு. ஒரு புஸ்தகமே அடிச்சாங்க ஓட்டர் லிஸ்ட்டுக்காக. தெளிவாக வாக்களிக்கக்கூடிய மக்கள், ஒரு பெரிய ஸ்டார் வந்துட்டாரு, ஒரு பெரிய தலைவர் வந்துட்டாருன்னு போய் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பனீர் 65 இதான் இது மட்டும்தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். 2வது முறையா வணக்கம் சொல்றேன். காலையில ஒரு இன்டர்வியூ ஒன்று பேசினோம், அதுக்குள்ளே பரபரப்பா மக்களை சந்திக்கணும்னு போயிட்டீங்க. எப்படி இருந்துச்சு சார் காலையில இருந்து ஒரு பரபரப்பான வேட்பாளர் மக்களை சந்திச்சது? நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் எப்படி பாக்குறாங்க, உங்களை எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல் முறையான ஒரு நிறைய எதிர்பார்ப்பு நீங்க வரும்போதே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2-3 இடத்துல என்னவோ பெரிய எம்எல்ஏ ஆன மாதிரி மனுவெல்லாம் கொடுத்தாங்க. நிறைய தேவைகள் இருக்குது. பல எம்எல்ஏ கொஞ்சம் நிறைய விஷயங்களை செய்யாமல் விட்டுருக்கிறது ஃபீல்டில் நல்லா தெரியுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதையெல்லாம் நம்ம சரி பண்ணி கொடுப்போம் நம்புகிறாங்க. நிறைய விஷயங்கள்னு சொல்லி நம்ம பொதுவாக சொல்லிட்டு போகாம ஸ்பெசிஃபைடாக சொன்னால் இன்னும் எளிமையாக. ஸ்பெசிஃபைடாக சொல்லணும்னா பல இடங்களில் ரேஷன் கடை ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது ஒரு பேரூராட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே வர ஊராட்சி ஒன்றியங்கள்ல எல்லாம் தேவையான அளவு ரேஷன் கடைகள் அங்கே இல்லை. அது கொஞ்சம் ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. 2வது நான் சொன்ன மாதிரி தான், மேல்நிலை தொட்டிகள் இல்லை. காலனிகளுக்குள்ளெல்லாம் சாலை வசதியெல்லாம் ஓரளவுக்கு போடப்பட்டிருந்தாலும் அடிப்படை தேவையான கழிப்பிட வசதி அந்த மாதிரியெல்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா போக போக தான் எங்களாலே தெரிஞ்சுக்க முடியுது. அதையெல்லாம் சரி பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது. விவசாயிகள்கிட்ட எடுத்துட்டால் பெரிய கம்ப்ளைண்ட் மின்மோட்டாருடைய பிரச்சனைகள் தான். இலவச மின்சாரம் கொடுத்ததுனால அவங்க ரொம்ப பழுதடைந்த மின்மோட்டார்களை எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ பவர் ஃபேக்டருங்கிற இஷ்யூ வந்ததுக்கப்புறம் மோட்டர்ஸ் எல்லாம் பழசு போடுறதுனால இண்டஸ்ட்ரியலிஸ்டர்லாம் அதில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுனால இப்போ அதுக்கு முதல்வர் திட்டம் கொடுத்துருக்காரு. மின் மோட்டார்கள் 100% மானியத்தில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதையெல்லாம் எடுத்து சொல்லி வாக்கு கேட்டிருக்கிறோம். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நல்லா மக்களை ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகே, கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகள் இந்த தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? டன்னுக்கு 4500 கரும்புக்கு விலை ஏற்றி கொடுத்தது நல்லாவே ரீச் ஆகிருக்குது. அப்புறம் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கே தெரியும்,
உள்ள கடைசி கடைக்கோடியில் இருக்கிற லேடிஸும் வராங்கன்னா அந்த 1000 ரூபா பணம் வாங்கினதை நினச்சி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த தடவை எதிர்பாராத பெண்கள் ஓட்டு நிச்சயமாக திமுகவுக்கு கிடைக்கிறதுக்கு மொடக்குறிச்சியில் மட்டும் இல்லை, பொதுவாக தமிழ்நாடு பூரா மகளிர் ஓட்டு குறைந்தது 70% மேலே திமுகவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் மகளிர் உரிமை தொகை தான். அது கடைசியாக அடித்த 5000 வந்து ரொம்ப ரீச் ஆயிடும். அது நல்லா களத்தில் நாங்கள் போகும்போது அதை நல்லா பார்க்க முடியுது. இந்த நேர்காணல் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம். புது ஒரு வேட்பாளரா மக்கள்கிட்ட போறீங்களே சார், மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க, ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப பேசணும்னு நினைக்கிறேன். நான் ரெக்கார்டடா மக்கள் ஏற்றுக்கிறாங்களாங்கிறது அது நம்மளால் கரெக்டாக கிரகிக்க முடியல. ஆனால் ஒரு நம்பிக்கையோடு நம்மளை எதிர்பார்க்குறாங்க. அந்த நம்பிக்கை காப்பாற்றணுங்கிற பொறுப்புணர்வு கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த களத்துக்குள்ளே போனதுக்கப்புறம். நான் ரொம்ப ஒரு 4-5 நாளெல்லாம் போகல, ஒரு 2-3 நாளாக தான் போயிட்டுருக்கேன். இன்னும் போக போகத்தான் நிறைய விஷயங்களை நான் உள்வாங்கிக்க முடியும். ஆனால் நல்லா எதிர்பார்க்குறாங்க, இவங்க வந்தால் ஏதாவது செய்வாங்க. இல்ல நாங்க பார்த்த வரைக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபரா தான் உங்கள்ட்ட அணுகிறது எங்களால பார்க்க முடிஞ்சது. அது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், எல்லாருக்குமே எனக்கு தெரியும், ஆனால் அரசியல்வாதியாக தெரியாது. தொழில் ரீதியாக எல்லா மக்களோடையும் நான் தொடர்பில் இருந்தேன். இன்னைக்கு நாங்கள் போன ஏரியாவில் இருக்கிற எல்லா பகுதி மக்களும் வந்து ஒரு வகையில் ஒரு உறவினர்களாக இருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில் என் கூட தொடர்பில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு நான் அரசியல் முகமாக வந்து நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், இந்த பையன் அரசியல்லையும் இருக்கானா அப்படின்னு, அவ்வளோதான். மற்றபடி தொகுதி எனக்கு புதுசு, மக்கள் பரிச்சயம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. பிரதான விவசாயமான 3 பொருட்களையும் வாங்கி ஏற்றுமதி பண்ணுறவன் நான். அதனால் தொகுதிக்குள்ளே இருக்கிற 90% விவசாயிகள் என் கூட தொடர்பில் தான் இருக்காங்க. நான் தான் இதுன்னு சொல்கிறதுக்கான முகத்தை காட்டிட்டா போதும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு தொகுதி புதுசு இல்லை, மக்கள் புதுசு இல்லை. ஆனாலும் நீங்க இன்னைக்கு மதிமுக வேட்பாளர் தான், திமுகவினுடைய சின்னத்துல நிக்கிறீங்க. தொடர்ச்சியா மதிமுக மேல வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாவே இது இருந்து வருது இல்லை சார், திமுக சின்னத்துல நிற்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட 4 தொகுதிகள்ல ஒரு தொகுதி தனி தொகுதியில நிற்போம்னு சொல்லி திரும்பவும் அதை பின்வாங்குறாங்க. அப்ப கட்சியவே சமரசம் செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு மதிமுக இருக்கு அப்படின்ற விமர்சனம் தொடர்ச்சியா வைக்கப்படுது. அது சமரசம்னு கிடையாது. திமுகல இருந்து நாங்க பிரிஞ்சு வந்து 1998 வாஜ்பாயோட கூட்டணி வைக்கும்போது திமுக இந்த கூட்டணியில் இருந்தது. அப்போ வாஜ்பாய் கலைஞர் மூணு பேர் சந்திக்கிற நிலைமை ஏற்படும் போது கலைஞர் வந்து எங்கள் பொதுச் செயலாளரை, அவர் வேற ஆள் இல்லை, திமுக தான் வாங்க, டிஎம்கே தான் வாங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி ரெண்டும் வேறு வேறு முகங்களாக இருக்கலாம், அதனால் ரெண்டும் ஒன்று தான். அதனால சின்னம் உண்மையாலுமே ஒரு வருத்தம் இருக்குது. தனி சின்னம் எங்களுக்குன்னு தனி ஐடென்டிட்டி வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதை பிரதானப்படுத்தணும்னா நம்ம எந்த நோக்கத்துக்காக திராவிட இயக்கத்துக்குள்ளே போயிருக்கிறோமோ அதுவே அடிபட்டு போயிடும். இன்னைக்கு திராவிட இயக்கம்ங்கிற வேறு மொழிக் கொள்கையினாலையும் சமூக நீதியினாலேருந்தே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டையுமே உடைச்சடிக்கிறதுக்காக 2 திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று மொழியை அடிக்கிறதுக்காக மும்மொழி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்து தமிழை அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. சமூக நீதிங்கிறத அடிக்கிறதுக்காக விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதை இது வரைக்கும் முதலமைச்சர் செயல்பட விடாமல் தடுத்து வச்சிருக்காரு. ஒரு வேளை ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துட்டா அந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த குலத்தை சேர்ந்தவங்க அந்த தொழிலுக்கு போனால் சப்சிடி கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் இலவசமாக அந்த தொழிலுக்கான ஏற்பாடுகள் ஒரு குலக்கல்வி திட்டம் மாதிரி தான் இருக்குங்கிறதா விமர்சனமா இருக்கு. குல கல்வி திட்டம் இல்லை, குல தொழில் திட்டம். அது குல கல்வி திட்டம் கூட குல தொழிலுக்கு இழுத்துட்டு போகும். ஆனால் இவங்க டைரெக்டாக குல தொழிலுக்கே போகிறாங்க. ஸோ சமுதாய கட்டமைப்பையே சீரழிக்கிற திட்டத்தை எல்லாம் அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் எப்படி மற்ற திராவிட இயக்கங்கள் அவங்களோட இருக்காங்கன்னு தெரில. இதெல்லாம் தடுக்கணும்னா வேற வழியே இல்லை, சில சமரசங்களை செஞ்சுதான் ஆகணும். எங்கள் தலைவர் தான் உண்மையெல்லாம் திராவிட இயக்கத்துடைய போர்வாள். அது கலைஞரால், அண்ணாவால், பெரியாரால் எல்லாத்தையாலையும் பாராட்டப்பட்ட ஒரு திராவிட இயக்க தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து இதுக்கு அனுமதிச்சுட்டாருங்கிற ஒரு பேர் வரக்கூடாது. அதுக்காக சில சமரசங்களை ஏற்றுக்கிறார் எங்கள் தலைவர். ஆனால் மனவருத்தத்தோடு தான் இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. எங்கள் அவைத்தலைவர் சொன்ன மாதிரி தான் சிரித்து கொண்டே அழுகிறோம், அவ்வளோதான். சமரசம் அப்படிங்கிறது அவங்க கொடுத்து நீங்க இதுல நில்லுங்க அப்படின்னு சொல்றது, அவங்களே தனிச்சின்னத்துல நீங்க நின்றுக்கோங்க இல்லை, அப்படி நீங்கள் சொல்லவே முடியாது. தனிச்சின்னத்தில் நின்னுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு நாங்கள் ஏன் உதயசூரியனுக்கு போனோம் அப்படின்னா, மிக கூடிய காலம் அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா
சீர்காழி வந்து ரொம்ப பெரிய தொகுதி, அது 2 லட்சத்துக்கு மேலே வாக்காளர்கள் இருக்காங்க. நாங்கள் கேட்ட தீப்பெட்டி சின்னமே கிடைக்குமாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது. கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. பம்பரம் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது ஒரு புது சின்னத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க. துரை வைகோ அண்ணன் நின்னார் அப்படின்னா அவர் ஒரு ஸ்டார், அவர் அடுத்து உருவாகக்கூடிய ஒரு தலைவர். அவரால் ஈஸியாக சின்னத்தை கொண்டு போய் குறுகிய காலத்தில் சேர்த்த முடியும். ஆனால் மற்ற வேட்பாளர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால் தலைவர் யோசித்து சரி வேண்டாம், ஒரு தொகுதியை நம்ம கிடைச்சது 4 தொகுதி, ஒரு தொகுதியை இழந்துடக்கூடாதுன்னு தலைவராக முடிவெடுத்ததான வழியை யாருடைய வற்புறுத்தலையும் எடுக்கல. ஓகே. ஆனா இன்னைக்கு மதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்திருந்தா சின்னத்துக்காக இப்படி திமுக சின்னத்துல நின்றுக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு வளர்த்தெடுத்திருக்கலாம். அதை பண்ண தவறிட்டாங்கன்ற விமர்சனமும் இருக்கு. அது கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களை எல்லாம் இப்போ துரையண்ணன் உள்ள வந்ததுக்கப்புறம் சரி செஞ்சுட்டு இருக்காரு. பொதுச் செயலாளருக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து, அதாவது இந்த இயக்கத்துடைய அடிப்படை லட்சியங்களுக்கு மாறா மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இப்போவே பாருங்கள், ஒரு சில குறிப்பிட்ட நிர்வாகிகள்லாம் வெளியில் போகிறாங்க. அவங்கெல்லாம் என்ன நினச்சி போகிறாங்கன்னா தனக்கு வாய்ப்பு கிடைக்கல, தனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, கிடைச்சிருக்கிறது 4 தொகுதி. அது எங்கே அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நாங்கள் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா 28 கட்சிகளை சேர்ந்து ஒரு கூட்டணியை வச்சிருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். ஸோ அதில் வந்து நம்மளும் சேர்ந்து முதலமைச்சருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுல தலைவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதுக்காக சில காம்ப்ரமைஸ்களை பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதை கூட புரிஞ்சிக்காம சில பேர் வந்து தலைவரை காயப்படுத்துறது, அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் துரையண்ணன் வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கனால இப்போ இருக்கிற தொண்டர்கள் தெளிவாக உண்மையாக இருக்காங்க. அதனால் இனி அந்த நீங்கள் எதிர்பார்த்த அந்த வளர்ச்சி, அந்த கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும். ஓகே. இப்போ உங்களுடைய அனுபவமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 94ல் கட்சி தொடங்கினதுல இருந்து நீங்க வந்து திரு வைகோ அவர்களோட பயணிச்சுட்டு இருக்கீங்க. அவருடைய எல்லா இன்ப துன்பங்களையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க சொன்ன நபர்கள், வெளியே போகக்கூடிய நபர்கள் திரு வைகோ அவர்கள் மீதோ இல்லை கட்சியின் மீதோ வைக்கக்கூடிய இந்த அவதூறுகளுக்கு திரு வைகோ அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? உங்களுடைய அனுபவத்துல இருந்து சொல்ல முடியும்? பொதுவாகவே எங்கள் தலைவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர். தன்னை நம்பி வந்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவர். பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் தலைவரை பார்த்துருக்கோம். தோற்று போனாலும் பரவாயில்ல, என்னை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட் வாங்கி கொடுக்கணுமெல்லாம் வாங்கி கொடுத்த அனுபவங்களை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அது கட்சிக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குதுங்கிறத துரையண்ணன் வந்ததுக்கப்புறம் தலைவருக்கு எடுத்து சொல்லி, தலைவருடைய கோபத்துக்கு முன்னாடி நாங்கள் நிற்கவே முடியாது. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா ரொம்ப வேகமாக இருப்பார். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி தலைவர் இப்போ தான் ஓரளவுக்கு சரியான பாதையில் துரையண்ணனும் தலைவரும் சேர்ந்து இந்த கட்சியை வழி நடத்திட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ ஆகாமல் இந்த கட்சி மீண்டும் அடிப்படையில் கட்டமைப்போட மீண்டு எழும். ஓகே. ஐயாவுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? ஐயாவுடைய உடல்நிலைமை அவருக்கு 82 வயசுலாம் சொல்ல முடியாது, 28 வயசு வாலிபனாட்ட தான் இருக்கார். ஆனால் இனிமேல் நமக்காக எந்த பதவியும் கேட்கணும், எந்த பதவியும் வாங்கணுங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறாரு. போதும் இளைஞர்களுக்கு. அந்த ஒரு கம்பீரமான குரல்ல ஒரு நாடாளுமன்றத்துல ஒலிக்கும் போது அது ஒரு மாதிரி இருக்கும்ல எல்லாத்துக்கும். அது ஒரு உணர்ச்சி மிக்க. பார்த்துத்தானே அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டோம். நாடாளுமன்றத்தில் மட்டும் இல்லைங்க, அவர் பேசும்போதே அவருடைய கொள்கைகளை லட்சியங்களை தாண்டி அவர் எதையுமே காம்ப்ரமைஸ் ஆகி பேசவே மாட்டார். பொதுவாக 4 பேர் ரூமுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவர் அந்த உணர்ச்சி வசப்பட்டுட்டாருன்னா அந்த அடிப்படை கொள்கைகள்லேருந்து அவரை விலக்கியே பார்க்கவே முடியாது, எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. இத்தனை தோல்விகளுக்கு அப்புறம், இத்தனை கடுமையான சூழ்நிலைகளை கடந்து வந்ததுக்கப்புறம் இன்னும் அந்த தலைவர் அதை கைவிடாதனால தான் அவர் தலைவராக இருக்கார். நம்ம உணர்ச்சி வசம் அப்படின்னு சொல்லும்போது அவர் கோபப்பட்டு கொள்கைக்காக நின்னதை பத்தி மட்டும், கொள்கையும் லட்சியம் மனசுக்குள்ள இருந்தா தான் உணர்ச்சி வரும். அதுதான். பட் அதை தாண்டி உணர்ச்சி பொங்க என்னைக்காவது வந்து ரொம்ப துவண்டு போயிருக்காரா? அவ்வளோ உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு? கட்சிக்காரங்க காயப்படுத்தும் போது தலைவர் தோல்வது இயல்பு தானே, அதெல்லாம் சரியாயிடும், மீண்டும் வந்துடுவார். ஓகே ஓகே. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கீங்க. கூட்டணி கட்சியினர் உங்களுக்கான ஒரு ஆதரவை எப்படி கொடுக்குறாங்க? நல்லாவே கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு வந்து கூட வரும்போது பார்த்துருப்பீங்க கூட்டணி கட்சிக்காரங்க எப்படி இருந்தாங்க. சுற்றி எல்லா கட்சிக்காரங்களும் இருந்தாங்க. எங்கூட வேனில் இருந்தது திமுக மட்டும் இல்லை, திமுக காரங்க இருந்தாங்க, காங்கிரஸ்காரங்க இருந்தாங்க, விடுதலை சிறுத்தைகள்காரங்க இருந்தாங்க, மக்கள் நீதி மையக்காரங்க இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் 2 பேர் இருந்தாங்க. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் எங்கள் கூட வந்துட்டு தான் இருக்காங்க. எங்களோட பயணிச்சதில் ஆர்.எம். பழனிசாமி அவர்கள் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இன்னொருத்தர் எஸ்எல்டி மாமா வந்து
2016 திமுகவில் நின்று வெற்றி வாய்ப்பை சீட்டில் ரொம்ப குறைஞ்ச வாக்கில் விட்டவர். அந்த மாதிரி எல்லாமே முக்கியமாக அந்த தொகுதிக்காக பாடுபட்டவங்கெல்லாம் என் கூட வரும்போது அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஓகே ஓகே. இங்க இருக்கக்கூடிய தொகுதியினுடைய பிளஸ்ஸா நான் என்ன பார்க்குறேன்னா, கடந்த முறை கிடைத்த வெற்றி அப்படிங்கிறது பாஜக கிட்டத்தட்ட வெறும் 280 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெறாங்க. ஸோ இந்த ஒரு வெற்றி, இந்த ஒரு மார்ஜின் இந்த முறை என்ன நம்பர்ஸ்ல மாறும்னு நினைக்கிறீங்க? லைக் அது ஒரு நீங்கள் கான்ஃபிடன்ஸ் 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே மொடக்குறிச்சி தொகுதியில் அம்மையார் சுப்புலட்சுமி அம்மா அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்தது போஸ்டல் ஓட்டில் தான். ஆமா. அந்த போஸ்டல் ஓட்டில் சரியான முறையில் நம்ம கட்சிக்காரங்க கையாண்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சுப்புலட்சுமி அம்மா வந்து ஒரு 500-600 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க. கொஞ்சம் தொகுதிக்குள்ளே அவங்க மேலே சின்ன சின்ன அதிருப்திகள் இருந்தது. அப்புறம் அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால அவங்களால எல்லா இடத்துலையும் போய், இப்போ நீங்கள் வந்தபோது பார்த்தீங்கன்னா நான் இறங்கி உள்ளெல்லாம் நடந்து போன மாதிரிலாம் அவங்களால போக முடியல. அது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் வெற்றி வாய்ப்பு தவறி போனதுனால அந்த தொகுதி 5 ஆண்டு காலமாக முதல்வர் கொடுத்த திட்டங்கள் தான் அந்த தொகுதியில் சேர்ந்ததை வழியா சட்டமன்ற உறுப்பினரால் ஒரு பெரிய இதாக கொண்டு போக முடியல அவங்களால. ஏன்னா அதுதான் ஹைலைட்டா பார்க்கப்படுது. நேரடியா திமுக வேட்பாளர் நின்ன போதிலுமே அந்த இடத்துல அதே தொகுதியில 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் பிரகாஷ் அண்ணா வந்து 63,000 ஓட்டு லீடிங் எடுத்திருக்காரு. கொங்கு மண்டலத்திலேயே மொடக்குறிச்சி தொகுதியில் திமுக தான் லீடிங் ஓட்டு அதிகமாக எடுத்தது. கொங்கு மண்டலத்திலேயே அவ்வளோ லீடிங் எங்கேயும் கிடையாது. அதனால் மொடக்குறிச்சி மக்கள் திமுகவுக்கு எப்பவுமே ஆதரவாக தான் இருந்திருக்காங்க. கால சூழ்நிலைகள்னால கூட்டணிகளுக்கு போய் வெற்றி பெற்றதுனால திமுகவுக்கு அந்த இடத்துல பலவீனமாக இருக்குதோங்கிற ஒரு மாயை உருவாயிருக்கு. மற்றபடி அடிப்படை கட்டமைப்புலேருந்து மொடக்குறிச்சி தொகுதிக்குள்ள திமுக மிக மிக வலிவாக இருக்குது. இதே மொடக்குறிச்சி தொகுதிக்கு பாஜக வேட்பாளரா திரு அண்ணாமலை அவர்கள் போட்டி போட போறாரு அப்படின்ற சில விஷயங்கள் இருந்துச்சுல சார். ஒருவேளை அப்படி இருந்திருந்தா, இது ஒரு ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चनाவே வச்சுக்கோங்க, அவர் இருந்திருந்தால் போட்டி கடுமையா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கலைங்க. ஏன்னா மொடக்குறிச்சி தொகுதி மக்கள் வந்து எப்பவுமே ரொம்ப தெளிவாக தான் இருப்பாங்க. 1027 வேட்பாளர்கள் போட்டி போட்ட தொகுதி இது. ஒரு புஸ்தகமே அடிச்சாங்க ஓட்டர் லிஸ்ட்டுக்காக. அப்போ கூட அந்த எலெக்ஷன்ல சுப்புலட்சுமி அம்மா ஜெயிச்சாங்க. தெளிவாக வாக்களிக்கக்கூடிய மக்கள். ஒரு பெரிய ஸ்டார் வந்துட்டாரு, ஒரு பெரிய தலைவர் வந்துட்டாருன்னு போய் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஸ்டார்னு யாரை சொல்றீங்க? யாருமே அண்ணாமலையே ஸ்டார்னு தானே எல்லாரும் பாக்குறாங்க. பட் அவர் அந்த அளவுக்கு இருக்காரான்னு எனக்கு தெரியல. அவர் அப்படி பாக்குறாங்க, அவ்வளவுதான். நீங்க ஸ்டார்னு சொன்னதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். தாவேக்காவுடைய தாக்கம் இந்த முறை தேர்தல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய தொகுதி உட்பட? கண்டிப்பா இருக்கும். ஆனா மக்கள் நினைக்கிற மாதிரி பெரிவாரியான அளவுல தாக்கம் இருக்குமான்னு கேட்டா அது தெரியல. அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா குறைஞ்சது ஒரு 10%, 10 to 15% ஓட்டு எடுப்பாங்க. அது திமுகவுடைய கூட்டணிக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா? 15%க்கு கீழே இருக்கும்போது திமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்கும். 15% ஒரு சில இடங்கள்ல தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பாதிப்பு இருக்க செய்யும். ஆனா அது எந்த இடத்துலயும் வெற்றியை பாதிக்காது. ஓகே. களத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலா என்ன பாக்குறீங்க? களத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலுங்கிறது இந்த குறுகிய நேரத்தில் போய் மக்களை சந்திக்கிறது தான். எல்லா மக்களையும் கரெக்டாக சந்திக்க முடியுமான்னு தெரில. இன்னைக்கு எங்களுடைய பிரச்சாரத்திலே ஒரு 6-7 இடத்துல மக்கள் நின்றுட்டு இருந்தவங்ககிட்ட இறங்கி போய் பார்க்க முடியல. ஏன்னா 10 மணிக்குள்ள பிரச்சாரத்தை முடிக்கணும். ஆரம்பித்ததே 1 hour லேட்டில் தான் ஆரம்பித்தோம். அந்த மாதிரி சில சமயங்கள் அந்த குறுகிய காலம் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. மற்றபடி பெருசாக ஒரு சவால்னு நான் எதையும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், எப்பயுமே தேர்தல் நேரத்தில் மக்களை நோக்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் போது மக்கள் பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வாக்கு கேட்க மட்டும்தான் வரீங்க அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. இது பல இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். முக்கிய தலைவர்களுக்கே இது நடந்திருக்கு. அந்த வகையில் திரு செந்தில்நாதன் அவர்கள் வாக்கு பெற்று வெற்றி பெற்ற பிறகும் மக்களை போய் சந்திப்பாரா? நான் இந்த தேர்தல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்களோட பரிச்சயப்பட்டவங்க. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்பு வேற சார், பதவி வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு மக்களுக்கு ஒரு முதல்லயே அப்படி இருந்தவன் திடீர்னு எப்படி மாறுவான்? முதல்லயே அந்த சேவை எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல சார். நான் அப்படித்தானுங்க இருந்திருக்கேன். ஓகே, அதுதான். போவீங்களா சார்? கண்டிப்பா போ. ஓகே. வெற்றி தோல்வி பத்தி எல்லாம் இல்ல. பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டோம், பொது சேவைக்குன்னு வந்துட்டோம். சேவைங்கிறது அது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செஞ்சா அது சேவையே கிடையாது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருப்பேன், உங்ககிட்ட வேலை செய்கிற ஆளுகளை நல்லா வச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு. அந்த மாதிரி என்னுடைய ஸ்டாஃப்ஸு
ஒரு 70% ஸ்டாஃப்ஸோடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவை நான் எடுத்துக்கிறேன், அவங்களுடைய மெடிக்கல் செலவை நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி என்னால் இயன்ற அளவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். மொடக்குறிச்சி தொகுதிக்குள்ளேன்னு இல்லை, பல நேரங்களில் பல இடங்களில் காவல்துறை எங்களை பிடிச்சிக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. நிறைய எங்கள் அப்பா அதில் எல்லாம் தலையிட்டு தீர்த்து வைப்பார். அதே மாதிரி என்னை நம்பி சில பிரச்சனைகள் வரும். நானும் தலையிட்டு முடிஞ்ச அளவுக்கு பொதுச் செயலாளர்கிட்ட இருக்கிற செல்வாக்கை வச்சு, துறையினர்கிட்ட இருக்கிற செல்வாக்கை வச்சு நிறையா தீர்த்து கொடுத்துருக்கேன். நிறையா ஸ்கூல் அட்மிஷன் என்னுடைய சகோதரியும் சரி, என்னுடைய மனைவியின் சகோதரிகள் 2 பேருமே கல்வி துறையில் இருக்கிறதுனால பல பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை முடிஞ்ச அளவுக்கு என்னால் பூர்த்தி செஞ்சுட்டு தான் இருக்கோம், பதவியில் இருந்தாலும் இல்லையானாலும். இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ பதவின்னு வந்தால் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்வோங்கிற நம்பிக்கை தான் நான் வழிய எந்த இடத்துலையும் என்னுடைய சேவைகள் குறையாது. ஓகே, சேவைன்னு சொன்னதுனால கேட்குறேன். இங்கே ஈரோடு மாவட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில வேட்பாளர்கள் வந்து அறக்கட்டளை வச்சு தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அந்த வகையில் நீங்கள் எதுவும் அறக்கட்டளை வச்சுருக்கீங்களா சார்? நானும் 2-3 அறக்கட்டளை வச்சுருக்கிறேங்க. ஓகே. ஆனால் அதை வந்து விளம்பரமாக நான் எங்கேயுமே பண்ணதில்லை. அந்த அறக்கட்டளையுடைய பேர் என்னையும் என் மனைவியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த அறக்கட்டளை மூலியமாக இந்த நேரத்தில் அதை சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, நான் விரும்பலை. அது பல சங்கடமான சூழ்நிலைகளில் அந்த அறக்கட்டளைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சங்கடங்களை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு எப்போ விரும்புறதில்லை, அதை விளம்பரப்படுத்திக்கிறதும் இல்லை. ஒரு 6 ஆம்புலன்ஸ் நாங்கள் அறக்கட்டளை மூலிமா வாங்கி கொடுத்துருக்கோம். பல ஏழை குழந்தைகளுடைய படிப்புக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கோம். அது அறக்கட்டளை மூலிமா செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நான் அதை எப்பவுமே வெளியில் சொன்னதே கிடையாது. ஏன்னா அறக்கட்டளைங்கிறதே விளம்பரத்துக்காக அல்ல. விளம்பரத்துக்காக ஒரு அறக்கட்டளை நடக்குதுன்னா அது உண்மையான அறக்கட்டளை இல்லை, அவ்வளோதான். நான் யாரையும் குற்றமோ குறையோ சொல்லலை. அறக்கட்டளையை வச்சுட்டு விளம்பரம் பண்ணுறவங்களாம் சேவையை செய்யலை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அறக்கட்டளையை வச்சு சேவை செய்யறேன்னு நினைக்கிறவங்க விளம்பரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் போட்டி அப்படிங்கிறது திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் முதலமைச்சர் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதை டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு தான் பார்க்குறேன். நான் தான் சொன்னேன், திராவிட இயக்க கொள்கையுடைய அடிப்படையவே ஆட்டி பார்க்கறதுக்கு வர்றாங்க டெல்லிக்காரங்க. அதை நாங்கள் எந்த காலத்துலையும் அனுமதிக்க மாட்டோம், விடவும் மாட்டோம். ஓகே சார், நிறைய விஷயங்களை தெளிவாக சொன்னீங்க. நிச்சயமா களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார்.